நாடாளுமன்றத்தில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதை பற்றின பொருளாதார விமர்சகர் நாகப்பன் எம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இன்று தாக்கலாகும் மத்திய பட்ஜெட் குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மறைமுக வரி விதிப்புல பெரும்பகுதியான ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுறதுனால டைரக்ட் டாக்ஸஸ்ல தான் சேஞ்சஸ் இருக்குமான்னு எதிர்பார்க்கலாம். அது பங்குச்சந்தை அல்லது மூலதன சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு சமப்படுத்தப்பட்ட ஒரே மாதிரியான தங்கம், ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை இதுக்கு ஒரே மாதிரியான வரி விதிப்பு அல்லது காலகட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஹோல்டிங் பீரியடா. ரெண்டாவதா ஒரு நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருமான வரி உச்சவரம்பு, அது வரி விதிக்கக்கூடிய இந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கறத வருஷா வருஷம் அதை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா பணவீக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பணவீக்கத்தை ஒவ்வொரு வருஷமும் அல்லது 5 வருடத்துக்கு ஒரு முறை ரேண்டமா அதை அதிகரிக்காமல் அதை பணவீக்கத்தோடு ஒட்டி குறைந்தபட்சம் அந்த பணவீக்கத்தோட அளவுக்காவது வருஷா வருஷம் அந்த உச்சவரம்பு அதிகரிச்சா அது பணவீக்கத்தினுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு நடுத்தட்டு மக்களை காப்பாற்றும். ஏன்னா பெரும்பாலும் நடுத்தட்டு மக்களுடைய கோரிக்கை அதான் இருக்கு. முன்பு வங்கி டெபாசிட் வைப்பு நிதிக்கு அதுல வரக்கூடிய வட்டி வருவாய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமான வரி கொடுக்கப்பட்டது. ஏடிஎல் 12,000 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது முன்பு. அது எடுத்துட்டாங்க நடுவில். இப்ப அந்த மாதிரி ஏதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்காவது பங்குச்சந்தையை நம்பியிராமல் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு வங்கி முதலீடுகள்ல போடுறவங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அந்த வங்கி வட்டி வருவாய்க்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விலக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெட்டரா இருக்கும். இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கக்கூடிய தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா அதே மாதிரி இப்போ அரசு அடுத்த 5 ஆண்டுகள் புதிதாக திரும்ப இந்த ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்சா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த கம்பல்ஷன்ஸும் அரசாங்கத்துக்கு இருக்கலாம். அதுல அவங்க என்ன மாதிரியாக முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சார், பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் சார்? குறிப்பாக என்னன்னா ஒரு பக்கம் தொடர்ந்து பங்குச்சந்தை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்தது, அதனுடைய ஒரு இது. பட் ஆனா நேற்றுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம் பங்குச்சந்தையில நீண்ட கால மூலதன ஆதாயத்தின் மீது வரி விதிக்கப்படலாம் அல்லது அது சம்பந்தப்பட்ட மாறுதல்கள் கொண்டு வரப்படும் பொழுது அது குறிப்பாக ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். பங்குச்சந்தையில அதீத ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய முன்பேற வர்த்தகம், அதுல 90% பேர் அந்த வர்த்தகம் செய்யறவங்க பணத்தை இழக்கிறார்கள் அப்படிங்கிறத புள்ளிவரம், செபியினுடைய புள்ளிவரமே தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில அதை கொஞ்சம் குறைப்பதற்காக நீண்ட கால முதலீட்டை மட்டுமே ஊக்குவிக்க வேண்டும். இந்த மாதிரி குறுகிய காலத்துல இவ்வளவு ஒரு அதீதமான ஒரு சூதாட்ட களம் மாதிரியான ஒரு இது நிலவக்கூடாது அப்படிங்கறத நேற்று எக்கனாமிக் சர்வே, அந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையில இதை தொட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. செபியினுடைய தலைவரும் அதே மாதிரி மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைவரும் இது சம்பந்தமாக 2-3 நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கிறார்கள். அதனால அந்த இதுல வரி விதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல பொசிஷன் அன்வைண்டிங்னு சொல்லுவோம். கொஞ்சம் அது மாதிரி சில பேர் பொசிஷன்ஸ் அந்த அதீதமாக வட்டம் செய்வதும் குறைத்துக் கொள்ளலாம். அதன் காரணமாகவும் பங்குச்சந்தை இறங்கி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன்.